செய்ய போகிறது கொத்தமல்லி 65. என்னது? கொத்தமல்லி 65 பண்ண போகிறோம். கொத்தமல்லி 65? ஆமாம், கொத்தமல்லி சிக்கன் போட்டு 65 பண்ணுறோம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை, இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே மற்ற வரீங்க? இப்போ இந்த கொத்தமல்லி போட்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன், சவுண்டு கேட்கும். அரைச்சதுக்கப்புறம் சிக்கனில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ முட்டை வெள்ளைக்கரு மட்டும் ஊதுமா? ஓகே, வெள்ளைக்கரு மட்டும் ஊதிச்சு. சூப்பராக. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு அரைக்கிறேன்றமா? சரியா? அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு நம்ம பொரிச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயில். ஓகே, ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். ஓகே, வானல் எடுத்து வச்சு ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் அரைக்கிறமா. இப்போ வந்து அது கொஞ்சம் சூடாகணும்ல? கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். சொல்லுமா. இப்போ எண்ணெய் காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அப்புறம் இப்போ எடுத்துடலாம். எழுந்திருச்சு. இது நல்லா வெந்திருக்கு. மறக்காமல் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம பேர் மறந்துட்டோமா? புதினா சட்னி ஆச்சு. கொத்தமல்லி சிக்கன் 65. கொத்தமல்லி சிக்கன் 65. முட்டை ஒயிட் கரு மட்டும் போட்டதுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி பிச்சா 2 பிச்சு வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.